दिल्ली में जो लुटियन गैंग है, जो खान मार्केट गैंग है, और मैं इस चुनाव में एक लड़ाई लेकर के निकला हूं। जिन लोगों ने भारत के संविधान के साथ धोखा किया है, अब समय आ गया है ऐसे गैर सांप्रदायिक लोगों को देश पहचाने। Here's my plan to dismantle the deep state and reclaim our democracy from Washington corruption once and for all. Hello, vanakkam. Welcome back to Geopolitics Tamil. This is SBJ. இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மோடி, ட்ரம்ப் அண்ட் தென் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் இதில் என்ன ரிலேஷன் நீங்கள் கேட்கலாம். இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மோடி செய்ய போகிறது என்னன்ட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எல்லோரும் முன்னாடியே இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வின் பண்ணி வந்திருக்காரு அமெரிக்காவில். மோடி செய்ய வேண்டியதுக்கான சாதகமான சூழ்நிலை அங்கே இருக்குது. ஸோ மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப் பண்ணலாம். பட் ட்ரம்ப் ஹீ இஸ் கோயிங் டு லுக் ஆஃப்டர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட். ஸோ அதில் நம்ம கிளியராக இருக்கணும். நம்ம அந்த குழப்பம் இருக்கக்கூடாது. அமெரிக்காவை விட இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாருன்ற அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா பிரச்சனையாயிரும். எந்த கண்ட்ரி பிரசிடெண்ட்டும், ஈவன் அங்கே இருக்கிற இந்தியன்ஸ், அவர் கூட பதவியேற்றிருக்கிற இந்தியன்ஸ் கூட ஃபஸ்ட்டு அவங்க அமெரிக்காவுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நம்ம அதீதமாக ரொம்ப ஓவராக கற்பனை பண்ணி அவங்க ஃபுல்லாக இந்தியாவுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும். அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டோம்னாக்க ஜியோ பாலிட்டிக்ஸில் அது பெரிய பிரச்சனை. ஜியோ பாலிட்டிக்ஸில் எப்போவுமே யாருமே எந்த நேரமும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எதிரியும் கிடையாது. சிச்சுவேஷன் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நெகோஷியேட் பண்ணுறோம், நம்ம நெகோஷியேட்டிங் ஸ்கில் இம்பார்ட்டண்ட். அந்த நெகோஷியேட்டிங் ஸ்கில் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி அவங்க கண்ட்ரிக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்ம கண்ட்ரிக்கு வாங்க வேண்டியதை வாங்கிடணும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது அந்த ஸ்கில்லு தான் நம்மக்கிட்ட மெயினாக வேணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இந்த 4 வருஷத்தில் இந்தியா மிகப்பெரிய ரீஃபார்ம்ஸ் எல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம முன்னாடி இருக்குது. இதை விட பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி வரலும் வந்ததில்லை, இனிமேல் வரப்போகிறதும் இல்லை. இது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்மன்றதை விட ஃபஸ்ட்டு மோடி அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் தென் பிஜேபி பீப்புள்ஸ் அண்ட் தென் ஓவரால் இந்தியன் சிட்டிசன்ஸ். நம்ம கண்ட்ரியை நம்ம எந்த அளவுக்கு டெவலப்டு கண்ட்ரியாக நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கான முழு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது ட்ரம்ப் மூலமாக வந்திருக்குது. அவரை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி நம்மளுடைய வேலையை முடிச்சிக்க போகிறோன்றது தான் இந்த எபிசோடு நம்ம பேச போகிறது. ஓகே, எபிசோடுக்கு போகலாங்களா? நவ் ட்ரம்ப் ஒன் அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ், வாட் நெக்ஸ்ட்? இந்த கொஸ்டின் மிகப்பெரிய கொஸ்டின். அதாவது இந்த முறை ட்ரம்ப் லாஸ்ட் டைமை விட மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார். அதாவது ஹி ஒன் செனட், காங்கிரஸ், ஈவன் ஜுடிஷியரியும் அவருக்கு ஏற்ற மாதிரி அமைய போகுது. லாஸ்ட் டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இல்லை. செனட்லேயும் கூட ஓரளவுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் ஹி மேட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். அதாவது வேர்ல்டு லெவலில் அவரோடது ஒரு பேரை வந்து முதிரையை குத்திட்டு போனார். ஸோ அந்த அப்போ இருந்த சிச்சுவேஷனை விட இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அவருக்கு ரொம்ப ப்ராமிசபிள் சிச்சுவேஷன் சொல்லலாம். அவரோட முழு திறனை காமிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அவர் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் அண்ட் முக்கியமான பிரச்சனை க்ரௌன் கவுன்சில். க்ரௌன் கவுன்சில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டீப் ஸ்டேட்டோட டாப் லேயர். இந்த க்ரௌன் கவுன்சிலை பொறுத்தவரையிலும் எப்போவுமே டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆளுங்க தான் வந்து அவங்களோட செல்லப்பிள்ளைங்க. இவங்க ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில், அதாவது ட்ரம்ப்போட பார்ட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த பார்ட்டிக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பெரிய லெவலில் தெரியல. நிறைய அது போனோன்னாக்கா பெரிய ஹிஸ்ட்ரி ஆகிடும். ஸோ நம்ம ஷார்ட்டாக இப்போதைக்கு ரிப்பப்ளிகனுக்கு க்ரௌன் கவுன்சிலேருந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை. ஸோ அதாவது மேபி
இந்த க்ரௌன் கவுன்சிலில் ட்ரம்ப்பை மேனேஜ் பண்ணிட்டாருனாக்கா ஹீ கேன் டூ லாட் ஆஃப் ஒண்டர்ஸ். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சாதிக்க முடியுன்றது 100% ஷியூர். ஸோ ஃபஸ்ட்டு அவர் மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது வந்து க்ரௌன் கவுன்சில். நெக்ஸ்ட் கமிட்டி ஆஃப் 300 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ கமிட்டி ஆஃப் 300ல் இந்த கமிட்டி ஆஃப் 300 அப்படின்னு சொல்கிறது வந்து க்ரௌன் கவுன்சிலுக்கு அட்வைசிங் டீம்னு வச்சிங்களேன். ஒரு 300 பேர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் மேபி 500 மேபி 1000 அது எங்களுக்கு தெரியாது. பட் இனிஷியலாக இது கமிட்டி ஆஃப் 300ன்னு ஸ்டார்ட் ஆகிருந்தாலும் எப்போவுமே அது கமிட்டி ஆஃப் 300ன்னு தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ கமிட்டி ஆஃப் 300ல் வந்துட்டு ட்ரம்ப்போட ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது இப்போ தெரியல. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதில் ட்ரம்ப்போட ஆளுங்களை ஃபில் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% கமிட்டி ஆஃப் 300ல் 10 to 15% ஆவது ட்ரம்ப்போட ஆளுங்களை ஃபில் பண்ணணும். அதுக்கான ஆளுங்களும் இவங்ககிட்ட இருக்காங்க. அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், பெரிய டிப்ளமேட்ஸ், அந்த மாதிரி நிறைய இவங்க பார்ட்டிலையும் இருக்காங்க. பட் அவங்க எப்படி அதில் ஃபில்அப் பண்ணி அவங்க அந்த கமிட்டி ஆஃப் 300 கொடுக்குற அட்வைஸை வச்சு தான் க்ரௌன் கவுன்சில் டெசிஷன் பண்ணும். ஸோ இந்த க்ரௌன் கவுன்சிலை கவர் பண்ணணுன்னாக்கா கமிட்டி ஆஃப் 300 வந்து கவர் பண்ணி ஆகணும். ஸோ அதை எப்படி சாதிக்க போகிறாருன்றது அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து விட்டு கொடுப்பாங்களான்றதும் டவுட்டு. ஸோ இட் வில் பி எ லைக் வார், ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டேட் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டு 50-60 இயர்ஸாக பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் ஆளுங்க வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆளுங்க வந்து ஃபுல்லாக எல்லாம் ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களோ எல்லா இடத்துலையும், அதே மாதிரி டெமோக்ராட்டிக் ஆளுங்க வந்து அந்த அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு இடத்தையும் விடாமல் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு சிலர் வந்து நார்மலாக பிரசிடெண்ட்டை விட பவர்ஃபுல்லான ஆளுங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க டைரெக்டாக வந்து இந்த கமிட்டி ஆஃப் 300 க்ரௌன் கவுன்சிலோட டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி. ஸோ அவங்க ஒரு முறையும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா, அந்த சப்போஸ் ரிப்பப்ளிக்கன் வந்தது, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சு இந்த 4 இயர்ஸில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள், அதாவது எந்த வேலையும் நடக்காத மாதிரி அவங்க நினைக்கிறது ஆப்போசிட்டாக போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி வைக்கிறதெல்லாம் இவங்க ரொம்ப பெரிய வித்வான்கள்னு சொல்லலாம். ஸோ இங்கே ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு சாத்தியம் வந்து ஃபயர் அண்ட் ஹேர். அது அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமா, அவ்வளோ ஈஸியான ஒர்க்கானாக்கா தெரியாது, எனக்கு தெரியாது, நம்ம பார்க்கணும். பட் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே நான் என்னோடது நிறைய விதத்தில் சொல்லியிருக்கேன், எலன் மஸ்க் வந்து இந்த ஒர்க்கை அவர் தான் பண்ணுவாருன்ட்டு. ஸோ ஆல்ரெடி டிஓஜிஇ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு ஒரு புது செக்ஷனே உருவாக்கி அதில் எலன் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி, நம்ம விவேக் ராமசாமி இருக்கார் இல்லைங்களா, அவங்க 2 பேருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறதா ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நியூஸ் வந்தது. ஸோ அதை அவங்க பர்ஃபெக்டாக செஞ்சிட்டாங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும் அமெரிக்காவிலையும். ஸோ இந்த ஸ்டேட் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனெல்லாம் இவங்க, அதாவது ஸ்வச் பாரத் மாதிரி ஸ்வச் அமெரிக்கான்னு வச்சிங்களேன், அங்கேயும் சாஃப்ட் சஃபாய் பண்ண வேண்டியது, அதாவது க்ளீனிங் பண்ண வேண்டிய வேலை மிகப்பெரிய சேலஞ்ச் இவர் முன்னாடி. அதுக்கு அடுத்தது மீடியா, சோஷியல் மீடியா, இதில் எக்ஸ் ட்விட்டர் தளத்தை தவிர மோஸ்ட்லி எல்லாமே வந்து டெமோக்ராட்டிக் ஆளுங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட் எவர் யூ சே, அந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவும் இன்க்ளூடிங் ஈவன் கூகுள் அந்த மாதிரி அதெல்லாமும் ஃபுல்லாக டெமோக்ராட்டிக் ஆளுங்க லெஃப்ட், அதாவது எல்சிஎம் கபால்னு சொல்லுவாங்க, எல்சிஎம் கபாடு, லெஃப்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் முல்லாஸ், முஸ்லீம்ஸ். ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக அதில் ஃபில் ஆகியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க. ஸோ இவங்க அந்த கண்ட்ரியை விட்டு வெளியவும் போக முடியாது. போனாக்கா இவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாங்களோ அந்த கண்ட்ரிலேயும் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அங்கே அமெரிக்காவில் தான் இருக்க போகிறாங்க லைஃப் லாங்.
ஸோ அவங்களுக்கும் அது வந்து வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டம், விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த மீடியா, சோஷியல் மீடியாவை ஸ்பெஷலாக கூகுள், ஃபேஸ்புக், அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ் தளம், ட்விட்டர் தவிர்த்து எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்றது அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்து ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்ட். யூஸ்வலாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த டெமோக்ராட்டிக் ஆளுங்க இல்லாத வேறு யாருனா பார்ட்டி வந்தாங்க, கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு சின்னதாக புரட்சி, போராட்டம் அது இதுன்னு நடத்திகிட்டே இருப்பாங்க. அது வேலை செய்ய விட மாட்டாங்க. நம்ம இங்கே மோதிக்கு பார்த்தோம் இல்லைங்களா, சிஏஎன் போராட்டம், தேவையில்லாத ஒரு போராட்டம், ஆணியை பிடுங்கினாங்க. அதுக்கப்புறமா ஃபார்மர் ப்ரொட்டஸ்டன்ட்டு, ஃபார்மரே இல்லாத ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய அவார்டு வாபசி அது இதுன்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரம்ப் பதவியேற்ற உடனே ஒரு லேடிஸ் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிச்சு, படுக்கவும் மாட்டேன் புள்ள கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு கும்பல் வந்துட்டு ப்ளூ பேண்டு கையில் போட்டுட்டு ட்ரம்ப்புக்கு யார் யார் ஓட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளோன்ட்டு அலைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிவில் அண்ட்ரஸ்ட், உள்நாட்டு வன்முறை, இதெல்லாம் இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்களுக்கு பிடிக்காதவங்க வந்துட்டாக்கா அது அவங்க எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது எல்லா கண்ட்ரிலையும் நடக்கிறதா, நம்ம இன்க்ளூடிங் நம்ம கண்ட்ரிலையும். நம்ம லாஸ்ட்டு 10 இயர்ஸாக பார்க்காத கதையா அதே தான் அமெரிக்காவிலையும் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். பட் அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாருன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு குரூப்புனாக்கா இந்த ஏஜென்ட்டு, ஸ்பைஸ் எல்லாம் இருக்கா இல்லைங்களா, அவங்க நெட்வொர்க் பண்ணுறவங்க, நெட்வொர்க்கிங் ஏஜென்ட்ஸு, என்ஜிஓஸு, இவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட ஃபண்டிங் ஃபுல்லாக வந்து அமெரிக்காவிலேருந்து போகுது. அதாவது ஃபண்டிங் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் கண்ட்ரோல் ஆகுது. இவங்க என்ன செய்யணும், எந்த கண்ட்ரியில் எங்கே சிவில் அண்ட்ரஸ்ட் கிளறி விடணும், எந்த கண்ட்ரியை சண்டை போட வைக்கணும், எல்லாத்தையும் வந்து இவங்க செய்கிறது. வேர்ல்டு ஃபுல்லாக இவங்க இருக்காங்க. இவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 4 வருஷம் போதாதுங்க. ஏன்னா 50-100 வருஷமாக இதெல்லாம் செட்டப் ஆகிருக்கு. இதையெல்லாம் மீறி இவங்க மேலே கையை வச்சா இவங்க அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாகவே போகிறதுக்கும் ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து அமெரிக்காவில் இல்லை, அமெரிக்காவிலையும் இருக்காங்க, அது இல்லாமல் வெளியிலேயும் இருக்காங்க. வெளியில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். ஸோ மேபி இவங்க அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாக போனாங்கன்னா ட்ரம்ப் அதை எப்படி சமாளிக்க போகிறாரு, இந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸை வந்துட்டு இவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாருன்னா மேபி இதுக்கு நிறைய டைம் இல்லை. ஏன்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட அந்த டேர்ம் வந்து ஒரு ஒன்லி 4 இயர்ஸ் தான். ஜனவரி 20 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா ஜனவரி 20 முடிஞ்சிடும். ஸோ இந்த 4 இயர்ஸில் இவர் இதையே பண்ணிகிட்டு இருந்தாருன்னா மற்றபடி இவர் செய்ய நினைக்கிறது எதையுமே செய்ய முடியாது. அதுதான் அங்கே பிரச்சனை. நம்ம மோடி வந்து 10 இயர்ஸாக இங்கே இருந்தார். 10 இயர்ஸாக இருந்து இன்னும் எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. 10 இயர்ஸில் அவர் பண்ண முடியாத இவர் 4 இயர்ஸில் பண்ண போகிறாரா, மிகப்பெரிய கேள்வி. பட் ஐ டோன்ட் நோ, ட்ரம்ப்போட கெப்பாசிட்டியை பொறுத்து அது இருக்குது, பார்க்கலாம். அடுத்து ட்ரம்ப்பு முன்னாடி சேலஞ்சஸ் என்ன இருக்குன்னாக்கா, ட்ரம்ப் ஹிம்செல்ஃப் ஏ சேலஞ்சு, அவருக்கு ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருந்தவர் இல்லை. இவ்வளோ காலமாக அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அவருக்கு இருக்கிற காசு, அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு மேபி ஒரு குட்டி நாட்டையோ இல்லை ஒரு 10 தீவுங்களை வாங்கிட்டு ஆனந்தமாக அவர் லைஃப்பை ஓட்டியிருக்கலாம். ஏன்னா ஏஜும் ஆயிடுச்சு. பட் திடீர்னு அரசியலுக்கு வந்தவர், அதுக்கப்புறமா லாஸ்ட் டேர்மில் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அவங்க எதிரிகள்லாம், அதாவது அவரோட ஆப்போசிஷன் டீம். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வெறி பிடிச்சு மறுபடியும் அரசியலை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த பழி வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் போனார்னாக்கா இவர் செய்ய நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடலாம். ஸோ அவருக்கு ஈகோவும் ரொம்ப அதிகம். அதாவது மிகப்பெரிய ரிச் மேன், செல்வந்தர்ன்றதுனால அவரோட ஈகோவும் அதிகம். மேலே சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி திகைச்சிட்டார். அதாவது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரம்ப் இந்தியா வந்தப்போ திட்டமிட்டு டெல்லியில் கலவரம் உருவாக்கப்பட்டது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட் வர்ற நேரத்தில் வேணும்னே இங்கே கலவரத்தை உருவாக்குறது, அதெல்லாம் வந்து ஒரு
மிகப்பெரிய எக்கோசிஸ்டம் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுவும் அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் இவர் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்தும் அவருக்கு அகைன்ஸ்டாக இங்கே அவருக்கு அகைன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் வர்ற நேரத்தில் அந்த பிரச்சனையாக பண்ண வச்சது மிகப்பெரிய சேலஞ்ச் அவருக்கு. அந்த சமயத்தில் அவர் கூட நிறைய பேர் இல்லை, அதுவும் ஒரு பிரச்சனை. அதாவது இப்போ இருக்கிற மாதிரி ஒரு டீம், கரெக்டான டீம் அந்த டைமுக்கு ஃபார்ம் ஆகலை. ஆனால் இந்த முறை அவருக்கு லக்கீலி அவரோட பொண்ணு லாரா, லிண்டா, டானா ஒயிட், போரிஸ், லூட்னிக், அதுக்கப்புறமா வான்ஸ், எலான் மஸ்க், கஷ்யப் பட்டேல், விவேக் ராமசாமி, ஸ்டீஃபன் மில்லர், ரிச்சர்ட் கிரனல், கென்னடி ஜூனியர், ப்ரூக்கி ருலின்ஸ், சூசி வில்லிஸ்னு ஒரு மிகப்பெரிய படை ஒன்று இந்த டைம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறையில் கில்லாடிகள். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேஷ்னலிஸ்ட். அதாவது நீங்கள் வலதுசாரினாக்கா அவங்க லெஃப்டிஸ்ட்க்கு அகென்ஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படி இல்லை, வலதுசாரிகள் வந்து அவங்கவுங்க நேஷனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. லெஃப்டிஸ்ட்டை பொறுத்தவரையிலும் எல்லா நேஷன் நோ பார்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு தியரி. அதில் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், அதுக்காக எது வேணாலும் செய்வாங்கன்ற மாதிரி அவங்களோட இது. ஸோ இவங்க ஒரு இந்த டீம் வந்து பெரிய நேஷ்னலிஸ்ட். சாரி. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டைம் செனட், காங்கிரஸ், ஜுடிஷியரி, ஈவன் பல மாநிலங்கள், அவர் எதிர்பார்க்காத மாநிலங்கள்லாம் அசுரபலத்தோடு அவர் வெற்றி பெற்று இந்த முறை பதவிக்கு வந்திருக்கிறார். இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா டக்குன்னு டெசிஷன் எடுப்பார். அதில் கான்ட்ரவர்சி இருக்கும், நிறைய தப்பான விஷயங்கள் இருக்கும். பட் அவர் அதை பற்றி அதுக்கப்புறமா அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதோ சரி பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணுவார். பட் டெசிஷன் எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஃபாஸ்ட். இன்றைக்கி வரலும் இருந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் டெசிஷன் எடுப்பவர்னாக்கா ட்ரம்ப் தான் அது. ஸோ அடுத்தது ரஷ்யா, புட்டின், இந்தியாவோட மோடி சார், அண்ட் தென் சவுதியோட எம்பி அவர் முகமது பின் சல்மான், எம்பிஎஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி இவருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 3 பேரும் கூட அவங்க கண்ட்ரிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ ஒரு ஹார்ட்கோர் நேஷ்னலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக பண்ணாங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். அதை நம்ம கண் கூட பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு ஏற்கனவே நிறைய அடிபட்டிருக்காரு. முதல்ல இருந்ததை விட இப்போ அரசியல் அனுபவமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வயசும் கொஞ்சம் கூடியிருக்கு, ஒரு 4 வருஷம் கூடி இருக்கு இல்லைங்களா. ஸோ சரியான டீம் இருக்கிறதுனால இந்த முறை ஒரு வித்தியாசமான ட்ரம்ப்பை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். மேபி அவரோட அதாவது ட்ரம்ப்புக்குள்ளேருந்து இன்னும் ஒரு புது ட்ரம்ப் ஒன்று வெளியே வருவாரான்னு தெரியல, வரக்கூடும்னு தோணுது. அதுக்கப்புறமா கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப் முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் என்னன்னாக்கா, குறைஞ்சபட்சம் அடுத்தது ஒரு 2 இல்லை 3 4 எலெக்ஷனில் மறுபடியும் ரிப்பப்ளிக்கன் கட்சி வந்தே ஆகணும். இல்லைனா மறுபடியும் டெமோக்ராட்டிக்ஸ் வந்ததுன்னா மறுபடியும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வரதுக்கான சான்ஸே இல்லை, வேறு யாரையும் வரவிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான பலமான அடித்தளத்தை அமைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அதே சமயத்தில் இவர் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரசிடென்ட்ன்றவர் 2 முறைக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ அது 2 டேர்முக்கு மேலே இருக்க முடியாதுன்றதுனால இவர் அடுத்த ஒரு 4-5 பேரை வந்து இவரோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு 4-5 பேரை. இது எல்லாத்தையுமே இந்த 4 இயர்ஸில் செய்யணும். அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு. என்ன செய்ய போகிறார் நீங்களும் பார்க்க போகிறீங்க, நானும் பார்க்க போகிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே. ட்ரம்ப்புக்கும் நரேந்திர மோடிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸில் வந்து 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குது இல்லைங்களா. அதாவது திங்கிங் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி. நரேந்திர மோடிக்கு மேக் இன் இண்டியா, ஆத்ம நிர்பர் பாரத் எந்த அளவுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமோ, அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அவரோட ஸ்லோகன் அவருக்கு பிடிச்சமான விஷயம். ஸோ இது 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை. அதே மாதிரி எக்கோசிஸ்டம்ஸை வந்து நரேந்திர மோடி டேக்கிள் பண்ணிகிட்ருக்காரு, இஸ் டேக்கிங் ஆன். பட் ட்ரம்ப் இதில் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுறாரு. அவரோடது வந்து டோட்டலாக டிஸ்மேண்டல் பண்ணணும், இந்த டீப் ஸ்டேட் எக்கோசிஸ்டத்தை வந்து டோட்டலாக டிஸ்மேண்டல் பண்ணணுன்றது அவரோட டார்கெட்.
ஸோ பேசிக்கலி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பட் வே ஆஃப் திங்கிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ரிஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன் மோதியோட டாப் ப்ரியாரிட்டி. ட்ரம்ப்பும் அதே தான், ரிஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன், பர்டிகுலராக அந்த எல்ஜிபிடிக்யூ ஒர்க் கல்ச்சர் இதெல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணணுன்றது அவரோடது. அப்படி ஒரு முடியாத சுச்சுவேஷன் வந்தால் எஜுகேஷனே ஷட் டவுன் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தை உடையவர் ட்ரம்ப். ஸோ இல்லீகல் இமிக்ரேஷன் பொறுத்தவரை ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான திங்கிங். பட் அமெரிக்காவோட பவர் அது டிஃப்ரென்ஸு, இந்தியாவோட பிரச்சனைகள் வேறு. இந்தியா எது செஞ்சாலும் வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர், இன்க்ளூடிங் யுனைடெட் நேஷன்ஸ், அந்த கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைனால இந்தியா வந்து அது இந்தியாவுக்குள்ளவே நிறைய பேர் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க, மனித நேயம் மண்ணாங்கட்டின்ட்டு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்குது. பட் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மி ட்ரம்ப்புக்கும் இருக்குது, பட் கொஞ்சம் கம்மி, கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி குளோபல் இஷ்யூஸில் பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலும் வசுதேவ குடும்பகம் நம்மளோட பாலிசி. எல்லாருமே ஒன்று, எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஒரு நம்மளோட கான்செப்ட். பட்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலும் டோன்ட் கேர், அமெரிக்கன் சுப்பீரியாரிட்டி, அமெரிக்கன் டாப், அது அமெரிக்கா டாப்பில் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் அதிகமாக யோசிக்கிறதா இல்லை. அதே மாதிரி நரேந்திர மோடி வந்துட்டு ஒரு ஹிந்துத்துவ, அதாவது இந்தியன் கல்ச்சர், ஹிந்து கல்ச்சரில் வந்து ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர். சேம் ட்ரம்ப்பை வந்து கிறிஸ்டியன் கல்ச்சரில் ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர். ஸோ நிறைய ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இருக்கலாம், பட் பேசிக்கலி ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன தின் வயர் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டுருக்கு. அதை வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னாக்கா ட்ரம்ப் கேன் ஹெல்ப் லாட் டு இந்தியா. அதே மாதிரி இந்தியா வந்து ட்ரம்ப்புக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணலாம். அவங்களோட டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், நம்மளோட டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணோம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க ட்ரம்ப் எலெக்ஷன் டைமில் ஹிந்து அது இது பேசுறதுனால ஹிந்துஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஃபண்டிங் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு அந்த மாதிரி கிறிஸ்டியன் குரூப்ஸ் தான் அதிகமாக ஃபண்டிங் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆவாங்க. அந்த எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட் இஷ்யூஸில் வந்து நம்ம ட்ரம்ப்பை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் தான் அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அந்த எவாஞ்சலிக்கல் கோஷ்டியெல்லாம் அதை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட் ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை 1926 ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதே மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி, லைக் இந்த எஃப்எம்சிஏ டீல், என்ஜின் டீல், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம்? ப்ளஸ் அடிஷ்னலாக ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வைக்கிறதுக்கு இந்தியா கேன் பி எ மீடியேட்டர். இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ, சவுதி அரேபியன் இஷ்யூ, டைவான் இஷ்யூ, சைனா இஷ்யூ, நிறைய இஷ்யூஸ் நிறையா இருக்குது. இந்த 4 இயர்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு நம்ம சம்பவங்களை வந்து நிறைய பார்க்கலாம். ஜியோ பொலிட்டிக்ஸில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பீரியட். பர்டிகுலராக எனக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் இவங்களை வாட்ச் பண்ணுறது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் see how they are performing. 4 வருஷம் இருக்குது. ஓகே, கடைசியாக இன்னைக்கு எபிசோடோட மெயின் மோட்டிவ், மகாராஷ்டிரா எலெக்ஷன், ட்ரம்ப் மோடி, வாட் இஸ் தட்? ஒருவேளை மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் மோடி பிஜேபி வின் பண்ணுச்சுன்னா மோடிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிரும். அந்த சப்போர்ட் தான் முக்கியம், அந்த எலெக்ஷனோட வின். நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறமா சின்ன சின்ன எலெக்ஷன்ஸ் தோற்றா கூட பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம். ஸோ இந்த வின்னிங் மகாராஷ்டிரா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை எப்படி செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்து நெக்ஸ்ட்டு 6-8 மந்த்ஸ் ஒரு டிரான்சிஷன் பீரியட் கிடச்சிரும். அதாவது அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்துட்டு இப்போது அவர் வின் பண்ணிட்டாலும் இன்னும் பதவி எடுக்கலை, ஜனவரி 20 தான் பதவி எடுக்கிறார். அதாவது இன்னையிலேருந்து ஒரு 2 மந்த்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறமா ஒரு 6 to 8 மந்த்ஸை அவரோட கண்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகளை தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இந்தியாவை மற்றதெல்லாம் குளோபல் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் ட்ராக்கில் இருக்கும். பட்
பேரலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் கொஞ்சம் சப்போர்ட், அதாவது ரொம்ப பெரிய அளவில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ இந்த 6 to 8 months நமக்கு வந்து ஒரு விண்டோ ஆஃப் ட்ரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு லைஃப்பில் கிடைக்கவே இல்லை, ஃபஸ்ட் டைமாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுக்க போகிற டெசிஷன்ஸ், செய்ய போகிற விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 2047 விஷன், இந்தியாவோட விஷன், அது வந்து அதுக்கான அடித்தளம் வந்து இந்த 6 to 8 months தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதெல்லாம் கவர்மெண்ட் ஆல்ரெடி யோசிச்சிருப்பாங்க, மேபி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, எனக்கு தெரியாது. பட் ஏன் முன்னாடி கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். சிலிகுரி கோரிடார், இதை இமீடியட்டாக சால்வ் பண்ணோம். அந்த சிக்கன் நெக் மேபி பங்களாதேஷ்லேருந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டை ஹிந்துஸை அங்கே பிரித்து நம்ம கண்ட்ரியாக கூட சேர்க்குறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம், அந்த மாதிரி பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போது ரஷ்யா பார்த்திங்கன்னா கிரிமியா அந்த மாதிரிலாம் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை நடக்கும், அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணிட போகிறாங்க மிஞ்சி போனால்? எப்படியும் பேன்கன் பண்ணாங்கனாலும் நம்ம மேனேஜ் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் எந்தளவுக்கு போல்டாக பர்ஃபெக்டாக, அதாவது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆக்காமல் செய்ய போகிறாங்கன்றது செஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு ஒரு பெரிய ஹெடேக் வந்து லைஃப் டைமுக்கு சால்வ் ஆகிடும். அதே மாதிரி அந்த இல்லீகல் இமிக்ரேஷன்ஸ், கிட்டத்தட்ட 10 crore இல்லீகல் இமிக்ரேஷன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாக்டான நியூஸ் கிடையாது, பட் அசம்ஷன். ஸோ இந்த 10 crore நம்ம எப்படி வெளியே தள்ள போகிறோம், எப்படி அனுப்ப போகிறோம்? ஈவன் 6 to 7 crore கூட நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ அந்த அட்லீஸ்ட் ஒரு 60-70%, நான் க்ரோர்ஸில் சொல்கிறத விட ஒரு 60-70% இல்லீகல் இமிக்ரேஷன்ஸை வந்து இமீடியட்டாக நம்ம கண்ட்ரிலேருந்து வெளியே அனுப்புறது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க எல்லாருமே போய் செட்டிலாக இருக்கிறது வந்து அப்போசிஷன் பார்ட்டி, இது லைக் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஈவன் டெல்லி, பஞ்சாப், அந்த மாதிரி இடத்துலலாம் செட்டிலாக இருக்காங்க. இவங்களை எப்படி துரத்த போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதே மாதிரி எஜுகேஷன், ஃபார்ம்லாஸ், இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைமுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து இவங்க போராடுறதுக்கெல்லாம் சப்போர்ட்டெல்லாம் கிடைக்காது. ஏற்கனவே பண்ணு சின்ன முன்னு எல்லாம் ஓடி போய் கனடாவில் ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் இப்போ பண்ணுறதுக்கான சரியான நேரம்னு தோணுது. பட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் டெசிஷன். நான் வந்து சும்மா சொல்கிறது தான் சொல்ல முடியும். நம்ம வந்து பின்னாடி இந்த விளைவுகள்லாம் யோசிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட புத்தி கிடையாது. ஸோ நம்ம ஆசை மட்டும்தான் இதெல்லாம். அதே மாதிரி எக்கோசிஸ்டத்தை டோட்டலாக பிரேக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பேரலாக சப்போஸ் அங்கே ஒரு எஜுகேஷ்னல் ரிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாருனாக்கா அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் பண்ணணும். அங்கே எக்கோசிஸ்டம் அவர் பிரேக் பண்ணுறாருனா நம்மளும் இங்கே பண்ணணும். மீடியா, என்ஜிஓஸ், அது எல்லாத்தையுமே அங்கேக்கு பேரலாக இங்கேயும் நம்ம பிரேக் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. ஸோ இதனால் வந்து குளோபல் லெவலில் இந்த எக்கோசிஸ்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். நம்ம பாட்டு நம்ம கண்ட்ரி, நம்ம வேலைன்னு நம்ம இருந்திருக்கலாம். எக்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, அந்த மாதிரி மற்ற கண்ட்ரியில் நம்ம இன்வால்வ் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி மற்ற கண்ட்ரி நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறது நமக்கு தேவையில்லாத, பிடிக்கல, அது வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணுன்றது தான் நம்மளோட ஆசை. அதே மாதிரி FTA நெகோஷியேஷன்ஸில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு கரெக்டாக ஒரு ப்ராப்பர்லி மேனேஜ் பண்ணிட்டாருன்னா மிகப்பெரிய வெற்றி ஆகிடும். நமக்கான டெக்னாலஜி, நம்மக்கிட்ட காசு இருக்குது. ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ்மேன், அவரை பொறுத்தவரை காசை கூட வாங்கிட்டு போன அந்த லெவலில் தான் இருப்பார். இவங்க மாதிரி முன்னாடி பேசுறது, பின்னாடி இழுத்தடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவர்கிட்ட டீல் பண்ணுறதும் இந்த டெமோக்ராட்டிக் ஆளுங்களை டீல் பண்ணுறத விட ரொம்ப ஈஸி. டஃப் தான், ஆனால் ஈஸி. டஃப்பும் இருக்குது, ஈஸியும் இருக்குது. டஃப்ன்றது என்னன்னாக்கா நம்ம எப்படி அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோன்றது ஒரு டஃப்பான விஷயம். ஆனால் இவங்க மற்ற பார்ட்டிங்களை விட இவரை டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி குளோபல் ஆர்டர், நியூ வேர்ல்டு ஆர்டர், அதுக்கு ட்ரம்ப் ரெடியாக வரான்னு தெரியல. பட் அவருக்கு டார்கெட் 2025 அப்படின்ட்டு அவரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் படி போகிறவரா எப்படி தெரியல. அந்த இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க? மைனாரிட்டி இஷ்யூஸ் ஆல்ரெடி UN சார்ட்டர் படி 5% கீழே இருந்தால் மட்டும்தான் மைனாரிட்டி. ஆனால் இந்தியாவில் 50% ஆனால் கூட மைனாரிட்டி தான் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ முக்கியமாக சால்வ் பண்ணணும். அதே மாதிரி UCC அந்த மாதிரி
நிறைய விஷயங்கள் இருக்குது. யூஎன் ரீஃபார்ம்ஸ் பண்ணோம், அதில் இந்தியாவோட வீட்டோ பவருக்கு அந்த அதில் போகிறதோ இல்லை பிரிக்ஸ் டெவலப்மெண்ட்டை நிறைய விஷயங்கள் வந்து இந்த 6 to 8 months விண்டோவில் வந்துட்டு அதுக்கான ஒரு அடித்தளத்தை செட் பண்ணி அதை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நம்ம இந்தியா நெக்ஸ்ட்டு 5 yearsல வி வில் மூவ் ஃபாஸ்ட். நம்மளோட டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும், வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். இந்தியன்ஸ் போயிட்டு ஃபாரின்லலாம் போயிட்டு இருக்க வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. அவங்கவுங்க வீட்டோடு இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம கல்ச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இந்த தேவையில்லாத கேலிபட் மூவ்மெண்ட் அது இதெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணணும். நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன செய்ய போகிறார் மோடி, மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, அவருக்கு ஃபுல் பவர் மகாராஷ்டிராவில் கொடுக்க போகிறாங்களா இல்லையா, அதை பொறுத்து எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட விஷயங்கள் உங்களுக்கு தோணுறது அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 6 to 8 months விண்டோ டிரான்சிஷன் பீரியடில் மோடி செய்ய வேண்டியது உங்களுக்கு தோணுது எதனானாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. பெஸ்ட் கமெண்ட்டுக்கு நான் என்னோடய ஹார்ட் சிம்பல் போடுறேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.